ஆத்ம அபிமானி பயிற்சியின் 3வது நாள் பயிற்சியை இன்று நாம் பார்ப்போம். ஸ்திதி 3, அபியாசம் 1. சரீரத்தை ஒரு வாகனமாகவும் தன்னை, அதாவது ஆத்மா, ஒரு வாகன ஓட்டுநராகவும் புரிந்து கொள்ளுங்கள். நான் ஓட்டுநர் என புரிந்து கொண்டு தனது கவனத்தை தன்னுடைய உண்மையான ரூபம் மற்றும் ஸ்வரூபம் ஜோதி விந்துவின் மீது ஒருமுகப்படுத்துங்கள். நல்லது, வாருங்கள். இப்போது இதனை அபியாசம் செய்வோம். இந்த சரீர ரூப வாகனம் சிவ பாபாவினுடையது. நான் அவருடைய வாகனத்தில் ஓட்டுநர் ரூபத்தில் காரியம் ஆற்றிக்கொண்டு இருக்கிறேன். வாகனத்தை செலுத்தும்போது ஓட்டுநரின் இருக்கையை, அதாவது புருவ மத்தியத்தை உணர்ந்து பாருங்கள். மற்றும் இந்த இருக்கையில் செட்டாகி அமர்ந்து தன் வாகனத்தை செலுத்த வேண்டும். நான் சரீரம் என்ற இந்த சொல்லை உங்கள் அகராதியிலிருந்து அகற்றி விடுங்கள். இது வாகனமாக அல்லது ரதமாக உள்ளது என்ற இந்த சொற்களை உச்சரிக்க தொடங்குங்கள். இது இன்ன பிராமண ஆத்மாவின் வாகனம் அல்லது ரதம். இதுபோல் சொல்லி உரையாடுங்கள். இதனால் தேக அபிமானம் மிகவும் சகஜ ரீதியில் முடிந்து போகும். நடந்து செல்லும்போது அல்லது மொட்டை மாடியில் உலவும்போது, சமையலறைக்கு செல்லும்போது, இங்கும் அங்கும் நடமாடும் போது சதா இதே ஸ்மிருதி அமைந்திருக்க வேண்டும். நான் இந்த வாகனத்தின் மூலம் நடந்து கொண்டிருக்கின்றேன். நான் இந்த வாகனத்தின் மூலம் மொட்டை மாடியில் நடைப்பயிற்சி மேற்கொண்டிருக்கின்றேன். இதுபோல் எங்கே சென்றாலும் வந்தாலும் இந்த அபியாசத்தை செய்து கொண்டே இருங்கள். நான் இந்த வாகனத்தின் மூலமாக நடமாடிக்கொண்டு இருக்கிறேன். குளிக்கும் போதும் பல் துலக்கும் போதும் இந்த ஸ்மிருதியில் இருங்கள். நான் இந்த வாகனத்தை சுத்தம் செய்து கொண்டு இருக்கின்றேன். உணவு உண்ணும்போது இந்த அனுபவம் செய்யுங்கள். நான் இந்த வாகனத்திற்கு தேவையான உணவு என்ற பெட்ரோலை நிரப்பிக்கொண்டிருக்கின்றேன்.
நோய்வாய்ப்பட்டிருக்கும்போது இதுபோல் சிந்தனை செய்யுங்கள். இந்த வாகனம் மிக பழையதாக ஆகிவிட்டது. மருந்தகம் அல்லது மருத்துவமனை செல்லும்போது இதை யோசியுங்கள். நான் இந்த பழைய வாகனத்தில் பழுதடைந்திருப்பதை பழுது நீக்கி சரி செய்து கொண்டு இருக்கின்றேன். நாம் இவ்விதமாக அநேக அபியாசங்கள் செய்யலாம். இந்த அபியாசங்களால் ஏற்படும் நன்மை: 1. நீங்கள் எவ்வளவு தூரம் நடந்தாலும் களைப்பே தெரியாது. 2. கர்மேந்திரியங்கள் மீது முழு அதிகாரம், அதாவது கட்டுப்பாடு இருக்கும். 3. நோய் வந்தாலும் வலி வேதனையின் உணர்வு இருக்காது. நாள் முழுவதும் பல ஸ்திதிகளில் இந்த அபியாசத்தின் அனுபவத்தை அடைந்து கொண்டே இருங்கள். இப்பயிற்சியை படித்து திரும்ப திரும்ப செய்து பாருங்கள். நல்ல அனுபவம் என்பது ஏற்படும். ஓம் சாந்தி.